நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லில் கபரி லகுதத்தன், எல்லா கபருக்கும் என்ன செய்யும், ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஆனால் லவ் நஜா மின்ஹா அஹதுன், யாராவது அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு விதிவிலக்கு கொடுத்திருந்தான் என்று சொன்னால் ல நஜா மின்ஹா சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபி தோழருக்கு அல்லாஹ் அணிஞ்சிருக்கலாம், விதிவிலக்கு கொடுத்திருக்கலாம், அதிலிருந்து ஒரு ஜெயத்தை அல்லாஹ் அணிஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனால் யாருக்கும் அப்படி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். எந்த சஹாபியும் சொல்லாம சஅத் இப்னு முஆத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் குறிப்பிட்டாங்க? உண்மையிலேயே வந்து விதிவிலக்கு, அதாவது கபருடைய நெருக்கடியிலிருந்து விதிவிலக்கு கொடுப்பதா இருந்ததுன்னு சொன்னால் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், இந்த சஅத் இப்னு முஆதுக்கு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வகையில சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த சஅத் இப்னு முஆத் யாருங்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு நீண்ட வரலாறு இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த சிறப்பை நாம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த சஅத் இப்னு முஆத் இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், மூத்தாகக்கூடிய காலகட்டத்தினால அவங்களை பற்றி உண்டான ஒரு 3 சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சிறப்புன்னு சொன்னா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து இறக்குற சமயத்தினால அரிஷ் குலுங்கியது. அரிஷ் என்ன செஞ்சு, அவங்களுடைய மௌத்தை நினைச்சு அரிஷ் ஆடியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. 2வது விஷயம் சொல்றாங்க, வானத்தினுடைய 7 வானத்தினுடைய கதவுகள் இருக்கா இல்லையா, அந்த 7 கதவுகளும் இவங்களுடைய அந்த மரணத்துக்காக வேண்டி திறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அவ்வாறு திறந்ததோடு மாத்திரமல்லாமல் வானத்திலிருந்து கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள், வானவர்கள் இவர்களுடைய ஜனாசாவிலே வந்து கலந்து கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய மரணத்திற்காக வேண்டிய அரிசு அசைந்திருக்கிறது, வானத்தினுடைய 7 கதவுகள் என்ன செஞ்சிருக்குது, திறந்திருக்கிறது, 70,000 மலக்குமார்கள் வந்து அதில் கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த சஅத் இப்னு முஆத் வந்து எந்த அளவுக்கு சிறப்புடையவளாக இருப்பார்கள் என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சஅத் இப்னு முஆதுக்கே வந்து இந்த கபரிலிருந்து என்ன இல்லை, அந்த நெருக்குதல் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு, அவங்களும் அதில் என்ன செய்யல, தப்பிக்கல அப்படின்னு சொன்னா, உங்களை போன்ற அல்ல என்னை போன்ற மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.